என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? Hey guys, welcome back to Creator Shoot. Guys, நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஊர் வாணியம்பேடில் வெள்ளக்கோட்டையில் இன்றைக்கி ஒரு எடுத்துக்கட்டு. ஸோ அதுக்கு நான் போகலான்னு சொல்லி செம்மையாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம். இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல் இருக்குது. சரியான கூட்டமாக இருக்குது எல்லா இடத்துலையும். நம்ம முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது சரியான டிராஃபிக், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. கிட்ட வந்துட்டோம், உள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கிங் போட்டு டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மாடுங்க ஒன்று ஒன்றா சரியான மாடுங்க தான் நான் பார்த்தது. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லோரும் ஃபுல்லாக ஆளுங்க நின்று இருக்காங்க, கொஞ்சம் கூட இடம் இல்லை. சரி முன்னாடி போய் பார்க்கிங் விட்டு உள்ளே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கேன். கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் வெளியே கூட அவ்வளோ கூட்டம் பார்க்கல, டிராஃபிக் தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ பேர். நான் எங்கே மாடை இங்கேருந்து பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு தெரியவே மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா இங்கே மாடு இப்போ தான் விட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஆல்ரெடி மாடுங்க நிறைய விட்டுட்டாங்க. ஸோ இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்து ஏகப்பட்ட மக்கள் கொட்டை பார்த்தா அப்படியே அல்ல மோதுது. நம்ம வெள்ளக்கோட்டையில் இன்றைக்கி சூப்பராக போயின்னு இருக்கு போல இருக்குது எடுத்துக்கிட்டு. நான் இப்போ தான் வந்து டைம் வேறு லேட் ஆயிடுச்சுங்க, வந்ததுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சில பல மாடுங்கள்லாம் விட்டுட்டாங்க. இப்போது இந்த என்ன மாடுன்னு தெரில, இப்போ சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. ஸோ நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச முடியாது, இந்த வீடியோ நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய காலைகள் 78
ஓகே கைஸ், ஓரளவுக்கு நான் நினச்ச மாடுங்கள்லாம் ஒரு 4-5 மாடுங்க பார்த்துட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல என்னால். ஆனால் சரியான ஸ்பீடு. நான் டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியே வர கேப்பில் அதை எடுக்க முடியல என்னால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துனே இருக்காங்க. ஃபுல்லாக ரஷ் ஆகினே இருக்குது. நான் உள்ளே நிற்க கூட முடியல. சரியான கூட்டம் சேர்ந்துனே இருக்குது. சரி, இதுக்கு மேலே நின்றுனே இருந்தால் அவ்வளோதான், போகும்போது ரொம்ப கஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாய் எல்லோரும் இன்னும் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்துனே இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம முன்னாடி போனீங்கன்னா சரியான ஆளுங்களாம் நின்று இருக்காங்க. ஸோ இந்த செக் போஸ்ட் போட்டிருக்க பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து மாடு விடுற வண்டிங்க எல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம். அங்கே இந்த சைடு தான் விட்டுருக்காங்க. நிறைய வண்டிங்க இருக்குது. அங்கே இந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே தான். ஸோ ஆளுங்க வேறு வந்துனே இருக்காங்க. இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் தான் ஃபஸ்ட்டு நான் போடலான்னு சொல்லி வண்டி எடுத்துன்னு வந்தோம். ஆனால் இங்கேயே ஃபுல்லாகிடுச்சு. கூட்டம் பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அதனால நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணோன்னா வண்டி முன்னாடியே விட்டுட்டோம். ஸோ கிளம்பும்போது கூட இவ்வளோ பேர் வந்துனே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ ரஷ் ஆகும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம ஊர் தமிழ்நாட்டில்
எடுத்துக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்தால் தான் தலை தீபாவளி மாதிரி செம்மையாக பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பிடிச்சதுக்கு காரணமே என்னென்னா, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த டைமுக்குள்ளேயே வந்துடுவாங்கன்னு தெரியாது. நான் இப்போ என்ன டைம் ஆக போகுதுன்னா 9:30 10 o'clock கிட்ட ஆக போகுது. கிளைமேட் பாருங்கள் எப்படி தெரியுமா, குளிர். நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரில, எனக்கு சரியான குளிர் இருக்குது, வண்டி ஓட்டக்கூட முடியல. ஸோ 9:30 10 o'clock கிட்டேயே இவ்வளோ குளிர் இருக்குன்னா, அப்போ அர்லி மார்னிங்லாம் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே மெல்ட் ஆயிருவீங்க போல இருக்குது. கைஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த ரஷ் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அண்ணா நேரம் வந்திருந்தா உனக்கு எப்படி ஆச்சு? நான் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு முறை போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு எடுத்துக்கிட்டு. எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். நான் 5-6 டைம் போயிருக்கேன், இது ஃபஸ்ட் டைம் இல்லை, 4-5 தடவை போயிருக்கேன். நான் போகும்போது கூட்டம் அவ்வளோ இருக்காது, நான் முன்னாடியே காலையிலே போயிருப்பேன் எப்பவுமே. இந்த வாட்டி தான் லேட்டாக போனேன், எனக்கு இவ்வளோ தான் லேட் ஆகிடுச்சு தான். ஸோ போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வர ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருக்கா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.